Hello friends, welcome to Revas Arts. நான் ரேவதி சிவகுமார். இன்னைக்கு கோகோனட் ஷெல்ஸ் யூஸ் பண்ணி ஒரு கிராஃப்ட் ஒர்க் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். இது செய்யறதுக்காக நான் தேங்காய் சிரட்டை எடுத்து வச்சிருக்கேன். இதுக்கு மேல இருக்கிற நாரெல்லாம் நம்ம கையாலேயே நல்லா எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்க ஒரு சாண்ட் பேப்பர் வச்சு இதை நல்லா ஸ்க்ரப் பண்ணீங்க அப்படின்னா இந்த நாரெல்லாம் இல்லாம நல்லா வழுவழுன்னு இருக்கும். அதுக்கப்புறமா இதை நம்ம உடைச்சிட்டு கிராஃப்ட் ஒர்க் பண்ணோன்னா நல்லாயிருக்கும். அப்படியே அந்த நாரோடு நம்ம செஞ்சோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்காதுங்க. இப்போது இந்த மாதிரி நாரெல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஒருவேளை உங்ககிட்ட சாண்ட் பேப்பர் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு கத்தி வச்சுக்கோங்க. ஒரு கத்தி வச்சுட்டு அதை வச்சு நீங்கள் நல்லா ஸ்க்ரப் பண்ணீங்க அப்படின்னா அதுவும் இது மாதிரி நல்லா நீட்டாக வந்துடும். இப்போ இதை நம்ம நல்லா உடைச்சி எடுத்துக்கலாம். ரொம்பவும் சின்னதாக உடைக்காமல் சின்னதும் பெருசுமா இருக்கிற மாதிரி நீங்கள் உடைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் உடைச்சி எடுத்து ஒரு பவுலில் வச்சுருக்கேன். இது மாதிரி இருக்கட்டும். இப்போ நான் ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பவுலுக்கு மேலே நான் ஃபாயில் பேப்பர் கட் பண்ணி அதை இதுக்கு மேலே நான் கவர் பண்ண போகிறேன். ஒருவேளை உங்ககிட்ட ஃபாயில் பேப்பர் இல்லை அப்படின்னா நீங்கள் கிளாஸ் பவுலோ அல்லது செராமிக் பவுலோ அல்லது சில்வர் பவுல்லையோ கூட நீங்கள் செய்யலாம். செய்கிறதுக்கு முன்னாடி ஃபாயில் பேப்பருக்கு பதிலாக அதில் வேஸ்லினோ அல்லது தேங்காய் எண்ணெயோ நல்லா தடவிக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் க்ளூகன் யூஸ் பண்ணி ஒரு சிரட்டையும் நம்ம ஒட்ட வைக்கும்போது திருப்பி எடுக்கும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ நான் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டேன். கவர் பண்ணிவிட்டு கவுத்தி வச்சுருக்கேன் அந்த பவுலை. இப்போ நம்ம ஹாட் க்ளூகன் யூஸ் பண்ணி இந்த சிரட்டையில் ஒவ்வொரு பீஸாக எடுத்து ஒட்ட ஆரம்பிக்கலாம். இந்த பாட்டம் பகுதியில் வர்ற இடத்துல மட்டும் நீங்கள் கொஞ்சம் கேப் விடாமல் ஒட்டிக்கோங்க. பவுலோட நடுப்பகுதி அந்த மாதிரிலாம் வரும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கேப் விட்டு ஒட்டினீங்க அப்படின்னா உள்பக்கமாக நம்ம சின்ன லைட் வைக்கும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இதே மாதிரியே நீங்கள் எல்லா தேங்காய் சிரட்டையும் ஒன்றோட ஒன்றா பக்கத்தில் இருக்கிற மாதிரி ஒட்ட வச்சுக்கோங்க. கொஞ்சம் அங்கங்கே கேப் இருக்கிற மாதிரி பார்த்து ஒட்ட வச்சிங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இது மாதிரி ஒட்ட வச்சுட்டே இருங்க. இதோட உயரம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் இதை ஒட்ட வச்சுக்கோங்க. இந்த பவுலை விட்டு நம்ம எடுத்ததுக்கப்புறமும் கொஞ்சம் உயரமாகவே நம்ம ஒட்ட வச்சுக்கலாம். இப்போ அங்கங்கே கேப் இருக்கிற மாதிரி தான் நான் ஒட்ட வச்சுருக்கேன். இப்போ நான் உள்பக்கமாக வச்சுருந்த ஃபாயில் பேப்பரை எடுத்து விட்டுட்டு உள்ளே வச்சுருந்த பவுலை வெளியில் எடுத்துடுறேன். எடுத்துட்டு உங்களுக்கு இன்னும் உயரமாக வேணும்னா நீங்கள் ஒட்டிக்கிட்டே இருக்கலாம். கொஞ்சம் ஓரளவுக்கு உங்களுக்கு தேவையான அளவுக்கு உயரம் வந்ததும் நீங்கள் ஸ்டாப் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா நம்ம உள்பக்கமாக வச்சுருக்கிற ஃபாயில் பேப்பரை எடுத்துடணும். சில இடத்துல ஃபாயில் பேப்பர் நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டியிருக்கும். அதை நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணி எடுக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களால் முடிஞ்ச வரைக்கும் இந்த ஃபாயில் பேப்பரை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இது ஓரளவுக்கு எடுத்ததுக்கப்புறம் எடுக்க வராதது உள்பக்கம் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல இருக்கிற கேப்பை நீங்கள் ஒரு சிசர் வச்சு எடுத்து விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த கேப் நல்லா தெரியும். இந்த மாதிரி அங்கங்கே இருக்கிற கேப்பை நீங்கள் நல்லா தெரிகிற மாதிரி ஒரு சிசர் வச்சோ அல்லது ஏதாவது நீடில் வச்சோ எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம பெயிண்ட் பண்ணோன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ உள்பக்கம் நான் என்கிட்ட கோல்டன் கலர் பெயிண்ட் தான் இருந்தது. அதுதான் உள்பக்கமும் வெளிப்பக்கமும் கொடுக்க போகிறேன். உங்ககிட்ட பிளாக் கலர் பெயிண்ட் இருந்தது அப்படின்னா பிளாக் கலர் பெயிண்ட்டை உள்பக்கம் கொடுத்துட்டு வெளிப்பக்கத்துக்கு நீங்கள் வேறு ஏதாவது உங்களுக்கு பிடிச்சமான கலர் கொடுக்கலாம். நான் கோல்டன் கலர் மட்டும்தான் என்கிட்ட இருக்கிறதுனால நான் உள்பக்கமும் கோல்டன் கலர் தான் ஸ்ப்ரே பண்ண போகிறேன். வெளிப்பக்கமும் கோல்டன் கலர் பெயிண்ட் தான் ஸ்ப்ரே பண்ணியிருக்கேன். இதுவும் பார்க்குறதுக்கு அழகாக தான் இருந்தது. நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இதில் நீங்கள் பீட்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு மாலை மாதிரியான பொருட்களை வச்சுக்கலாம். அது மாதிரி ஃபேன்சி ஸ்டோரில் நீங்கள் வாங்கக்கூடிய உங்களுக்கு பிடிச்சமான பொருட்களை இதில் வச்சுக்கலாம். நான் இதில் சும்மா லைட் மட்டும்தான் ஒரு சின்ன லைட் எடுத்து அதை உள்பக்கமாக வைக்க போகிறேன். இது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதில் ஒரு குட்டி லைட் வைக்கும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இதில் சாக்லேட்ஸ் கூட போட்டு வச்சுக்கலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும்.
இந்த கிராஃப்ட் ஒர்க்கை நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு இது எப்படி வந்திருந்ததுன்னு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனல் பார்க்குறீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற புது வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.